ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி ரவையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு 1 கப் வெள்ளை ரவை எடுத்துருக்கிறேன். ரவை பெருசாக இருந்தால் மிக்சியில் பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 கப் மைதா எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். இனி இதில் பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன், அதையும் பொடியாக நறுக்கிட்டும் அதையும் சேர்த்துடலாம். இஞ்சி துருவி எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு அது கூட மல்லி இலை, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா 1/2 டீஸ்பூன், அதையும் சேர்த்துடலாம். இனி இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மாவு உப்பெல்லாம் கலந்து வர்ற அளவுக்கு நல்லா கையாலேயே பிசைஞ்சு விட்டுருங்க. ரவை நல்ல சன்னமான ரவையாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னா மிக்சியில் பல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம், பவுடர் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இனி இதில் தயிர் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் ரவைக்கு 1 கப் தயிர் சேர்த்துருக்குறேன். புளிக்காத தயிராக இருந்தால் 1 கப் எடுத்துக்கலாம். கொஞ்சம் புளிச்சிருந்தது அப்படின்னா 1/2 கப் இல்லை 3/4 கப் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. தயிர் நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போண்டா பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரவை ஊறும்போது மாவு ரொம்ப திக்காயிரும், அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து போண்டா பத அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது இதெல்லாம் பிசைஞ்சாச்சு. இனி ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இந்த ரவை கொஞ்சம் ஊறட்டும். இனி இந்த போண்டாவுக்கு தொட்டுக்க ஒரு சட்னி செய்யலாம். அதுக்கு 1 கப் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, கொஞ்சம் கறிவேப்பிலை, உப்பு சேர்த்துக்கோங்க. நான் காஞ்ச மிளகா 2 சேர்த்துருக்குறேன். அதை வீடியோவில் காட்டலை, அதையும் சேர்த்துக்கிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா இதை பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கோங்க. நீ கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். அது கூட கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு கறிவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த வெங்காய விழுதை இதில் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடலாம். இது கொதித்து வரும்போது நல்லா கலர் மாதிரி திக்காயிரும், அது வரைக்கும் இது கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் சட்னி நல்லா திக்காயிருச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மாவு கொஞ்சம் திக்காயிருச்சு. இனி இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து போண்டா பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். இப்போ மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் இந்த போண்டாவுக்கு கரெக்டாக இருக்கும். இனி கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் இந்த போண்டாவை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் கையில் எடுத்து அப்படியே ஒரு உருண்டை ஆகிற மாதிரி போட்டு விட்டுருங்க. ஒரு டைமில் ஒரு 6-7 போடலாம். போட்டுட்டு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் போண்டாவாக செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த போண்டா 1/4 மணி நேரத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். மாவு அரைக்க தேவையில்லை. கெஸ்டெல்லாம் வர்றாங்க அப்படின்னா டக்குன்னு இதை செஞ்சிடலாம். இப்போது 2 சைடு வெந்துருச்சு. இனி இதை எடுத்துடலாம். நல்ல டேஸ்டியான ரவா போண்டா ரெடி. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.